எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய வீட்டை தான் வீடியோஸ் எடுத்து எல்லாம் போட தான் இருக்கேன். எங்கள் மாமாவும் அத்தையும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃபோட்டோஸ் இது. அப்புறம் சாமி ஃபோட்டோ இருக்குது எங்கள் வீட்டில். சாமி செல்ஃபு இது சும்மா ஒரு டேபிள் பக்கத்தில் இது சாமி செல்ஃபு. இந்த சாமி செல்ஃபோடது இப்படி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மெயினாக என்னென்னா ஒன்று அன்னபூரணி இல்லைன்னா பிள்ளையார் வச்சு அரிசி எடுத்து வைக்கணும். அந்த அரிசியை வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும். அப்புறம் சமையல் பண்ணும்போது அதில் போட்டு நம்ம சாப்பிட்றலாம். அன்னபூரணி இல்லைன்னா பிள்ளையாரப்பா அந்த மாதிரி வச்சுக்கிடணும். எல்லா ஃபோட்டோஸும் எங்கள் வீட்டில் இருக்குது. என்னென்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டெய்லி அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி என்னென்னா திருநாறு விபூதி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிடணும். அப்புறம் வாரத்தில் கிடைக்கிறனால நல்லா தொடச்சி நல்லா நீட் பண்ணி வச்சிடணும். ஆமாம், அந்த மரப்பெட்டியில் காசு வச்சா பண வரவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காசு நகை போட்டு வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஆமாம், பிள்ளையார் இருக்காங்க, இந்த சைடு லட்சுமி இருக்காங்க. இது எங்களோட விளக்கு. எப்போதும் பளிச்சுன்னு தேய்ச்சி எப்போதுமே பளிச்சுன்னு இருக்கணும். அதுதான் எனக்கு மனசு திருப்தி.